பாருங்க. நீங்க காதல்ல ஜெயிக்கணும்னாலும் உங்க கல்யாணம் நடக்கணும்னாலும் பூர்ணி கழுத்துல சிவா தாலி கட்ட போற நேரத்துல வந்து கல்யாணத்தை நிறுத்துறீங்க. அதுக்கப்புறம் உங்க கல்யாணத்தை நானே நடத்துறேன். இது நான் பேசின வார்த்தையே இல்ல. யாரோ நான் பேசின மாதிரி தப்பா என் வாய்ஸ்ல பேசிருக்காங்க. அண்ணா மாமா அண்ணா 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 அண்ணி, நீ அவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்க நினைச்சிருந்தா அன்னைக்கு சாக இருந்த என்ன எதுக்கு காப்பாத்துன? நான் அன்னைக்கே செத்து போயிருந்தா உனக்கு இப்போ இந்த மாதிரி நிலைமை வந்திருக்காதுல்ல. சிவாவுக்கு செகண்ட் ஆப்ஷனை பத்தி யோசிக்கவே அவசியம் இருந்திருக்காது. அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருந்திருப்பாங்கல்ல அண்ணி. அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க என்ன எதுக்கு இப்படி பயன்படுத்தின? பூர்ணி, நீ கூட அதுதான் உண்மைன்னு நம்புறியா? அங்கதான் ரொம்ப கிளியராவே தெரியுதே அண்ணி. இருந்தாலும் என்ன இந்த மாதிரி எல்லாரும் முன்னாடியும் அவமானப்படுத்த உனக்கு எப்படி தோணுச்சு? இப்போ உனக்கு திருப்தியா இருக்கா? இப்போ உனக்கு சந்தோஷமா இருக்கா? இதுதான் நீ எங்க குடும்பத்துக்கு செய்யற நல்லதா? பூமி உன் விஷயத்துல தப்பி தவறி கூட இப்படி யோசிக்க மாட்டா. அப்படி நம்மள நம்ப வச்சிருக்காங்கம்மா. நான் உன்னை ஒரு அம்மாவை தானே பார்த்தேன் பூமி. என் அம்மாவை விட உன்னை மேல பார்த்தேன். ஆனா நீ என்ன ஒரு 3வது மனுஷிய பார்த்திருக்க. உன்னை நம்பினதுக்கு எனக்கு நல்ல பாடம் கத்து கொடுத்துட்ட. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பிந்துவும் சிவாவும் காதலிக்கிற விஷயம் உனக்கு முன்னாடியே தெரியுமா? அது வந்து மாமா. தெரியுமா தெரியாதா? தெரியும் மாமா. ஆனா அக்கா பூமி, ஒரு வார்த்தை அவங்க 2 பேரும் காதலிக்கிறாங்க மாமான்னு என்கிட்ட சொன்னா என்ன? நான் என்ன வேணா நான் சொல்ல போறேன் சொல்லு? அப்படி சொல்லிருந்தா பூரிக்கும் சிவாக்கும் கல்யாணம் பண்ணணும்னு யோசிச்சிருக்கவே மாட்டேனே. இவ்வளவு தூரம் வந்து இவ்வளவு பேருக்கு முன்னாடி என் குடும்பத்துக்கு இவ்வளவு அவமானம் நடந்திருக்காது. என் தங்கச்சியும் அப்படி அழுதுகிட்டு ஓடி இருக்க மாட்டால. எல்லாத்துக்கும் நீதான் காரணம். நீ செஞ்ச இந்த துரோகத்தினால மட்டும்தான் இது எல்லாமே நடந்திருக்கு. மாமா, நான் சொல்றது பூமி, சின்ன வயசுல இருந்து நானும் என்னோட தங்கச்சியும் எங்க அம்மா பட்ட அவமானங்கள்லாம் ஒரு பக்கம் இருக்க, இன்னைக்கு எல்லார் முன்னாடியும் முன்னாலே ஏற்பட்ட இந்த அவமானம் எல்லாத்த விடவும் பெருசு. தேங்க்யூ. என் வாழ்க்கை முழுக்க இதை நான் மறக்க மாட்டேன். இதெல்லாம் இவங்க பிளான் பண்ணி நான் பூர்ணி சிவாவுக்கு கல்யாணம் பண்ணா 2 குடும்பங்களும் ஒண்ணு சேரும்னு நான் ஆசைப்பட்டேன் மாமா. அதை தாண்டி நான் வேற எதையும் யோசிக்கல. என்னது? என்ன சொன்ன? 2 குடும்பமும் ஒண்ணு சேரணும்னு ஆசைப்பட்டியா? எதுக்காக ஒண்ணு சேரணும்?
நான் உங்ககிட்ட கேட்டனா? 2 குடும்பமும் ஒண்ணு சேரும் நான் உங்ககிட்ட கேட்டனா? அந்த குடும்பத்தோட சேரணும்ன்ற அவசியம் எனக்கு என்ன இருக்கு? அந்த குடும்பம் அந்த வீட்ல இருக்கவங்க இவங்க யாருமே வேண்டான்னு சொல்லிட்டு தான் நான் இவங்களை விட்டு ஒதுங்கி இருக்கேன். எப்பவும் சேரவே கூடாதுன்னு நினைக்கிற குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கணும் நீ எப்படி நினைப்ப? நீயா சொந்தமா முடிவு எடுக்கிறதுக்கெல்லாம் உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தா? அப்படி ஒன்னா சேரத்துக்கு எனக்கு விருப்பமோ இல்ல, எந்த அவசியமும் கிடையாது. இந்த 2 குடும்பத்தையும் சேர்க்கறதுக்காக தான் நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? மாமா ஜஸ்ட் ஷட் அப். என்ன மாமான்னு நீ கூப்பிடுற தகுதியை இழந்துட்ட. நீ ஒரு பொய் சொல்லி பிந்து சிவாக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்ச. அதே பொய் இப்போ நம்ம 2 பேருக்கு இடையிலயும் நிரந்தரமான பிரிவை ஏற்படுத்திருச்சு. இனிமே உனக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. பொன்னி கதவு தர. பொன்னி புரி ஓபன் பண்ணு. புரி ஸ்டூபிட் மேன் பண்ணாத புரி. புரி புரி ப்ளீஸ் புரி. உன்னை பாக்குறதுக்கு ரொம்ப பாவமா தான் இருக்கு. பரிதாபமா இருக்கு பூமி. அந்த கடவுள் உன்னுடைய விதியில நீ வாழ்க்கை முழுக்க தனியா தான் இருக்கணும்னு எழுதியிருக்காரு. நம்ம 2 பேருக்குள்ள இருக்கிற கணவன் மனைவி உறவு அது அருந்து போயிடுச்சு. நான் காதலிச்ச சிவா என்னை ஏமாத்திட்டானா? நான் நம்பின பூமி என்னை ஏமாத்திட்டா. அண்ணா எனக்கு உயிரோட இருக்க பிடிக்கல. நான் செத்து போயிடுறேன். நான் போறேன். புரி ஏமா நீ எதுக்காகமா சாவணும்? அப்படி நீ என்ன தப்பு பண்ணிட்ட? என்னால நீ அம்மா எல்லாரும் அவமானப்பட்டு நிக்கிறீங்க. நான் ஒரு துரதிர்ஷ்டசாலினா. எனக்கெல்லாம் வாழ தகுதியே இல்ல. என்ன சாக விடணும். என்னடி பேசிட்டு இருக்க? நான் தனியா ரோட்டுக்கு வந்த நாள்ல உன்ன மாதிரியே நானும் யோசிச்சிருந்தேன்னு வச்சுக்கோ, இன்னைக்கு நீங்க இந்த அளவுக்கு வளர்ந்து நின்னு இருக்க மாட்டீங்க. சாவுதான் எல்லாத்துக்கும் தேர்வு நினைக்க கூடாது பூர்ணி. இந்த கையில தான் உன்னை பலத்தம் போறேன். இதே கையால உன்னை சுடுகாட்டுக்கு தூக்கிட்டு போக சொல்றியா போறி? அண்ணா